விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அதே மாதிரி டிஎம்கே சைடு இருந்து கேட்கிறப்போ டிஎம்கே எல்லாம் டிவிகே ஒரு ஆளா கூட மதிக்கல. ஏன்னா விஜய் வந்து சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஆனா சிஎம் சைட்ல இருந்து டிஎம்கே சைட்ல இருந்து விஜயை வந்து ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கோ எதுவுமே பேசல. ஏன் பேசல? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களா, டிவிக்கே ஒரு கட்சியே இல்லை அப்படிலாம் தான் சொல்றாங்க. ஸோ இப்போ விஜய் வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்று அவர் ஒரு வாக்கு சதவீதம் வாங்கி நான் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கேன், இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது வந்து மாறும். அவருக்கு மேலே இருக்க ஒரு விருப்பம் மாறும். ஏன்னா நிறைய பேர் இப்போ எடுத்துக்கோங்களேன், விஜய் ரசிகர்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. விஜய் ரசிகர் இல்லாதவங்களும் விஜய் ரசிகரவங்க இருப்பாங்க. பட் ஓட்டு எப்படி வேணால் மாறலாம், சரிங்களா? ஸோ அப்படி ஓட்டு மாறும்போது 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஒரு 10% மேலே ஓட்டு வாங்கினார்ன்ற பட்சத்தில் அவர் ஒரு பெரிய டாபிக் ஆவார். ஏன்னா தேர்தலையே ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கும்போது அடுத்த வர கட்சியெல்லாம் அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறத வந்து கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது டாப்பிக்காகவே இருக்குது விஜய் கிட்ட வரும்போது.